ஜோதிடம் என்பது அறிவியலா மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்ததா? தனக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தால்தான் ஜோதிடத்தை போகணும். இது 100% கிராஃப்ல எக்ஸ் ஒய் அந்த 2 புள்ளியும் சேர்க்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடைக்கிறது. இதை தான் நம்ம லக்னம்னு எடுத்துக்கணும். நம்பாம சோதனை பண்ணோம்னாக்கா அது பார்க்கறதே வேஸ்ட். பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த பிரபல கர்ஜனை டிவி ஜோதிடர் திரு எஸ் ரகுநாதன் அவர்கள் நமது நேர்காணலுக்கு வந்துள்ளார்கள். அவர்களிடம் உங்களுக்கு உரிய சந்தேகங்கள் மற்றும் பொதுவான ஜாதக ஜோதிட விளக்கங்கள் கேட்டு பெறலாம் என்று இருக்கிறேன். வாருங்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஜி. எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கிறேன் ஜி. உங்களுடைய ஒரு ஜோதிட ஞானம், நீங்கள் பல இடங்களில் போயிட்டு ஜோதிடமே கற்று அறிந்தவர். உங்களோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா எனக்கே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேளுங்க ஜி. சரி, வணக்கம். என்ன வேணாலும் கேளுங்க. சரிங்க ஜி. ஓகே ஜி. நேயர்கள் நிறைய உங்கள்கிட்ட கேள்விகள்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுக்கான பதில்கள் உங்களுக்கு கேளுங்க ஜி, மகிழ்ச்சியோட சொல்கிறேன். முதலாக உங்களை பற்றியும் உங்கள் ஜோதிடத்துடைய அனுபவம் பற்றியும் பேசுங்க. ரைட். என்னை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சிறப்பாக சொல்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு இன்ஜினியரிங் அண்டு எம்பிஏ படிச்சிருக்கேன். படிப்பில் சரி. என்னுடைய தாத்தா புத்தகரம் சுப்பராமையர் அப்படிங்கிறவர் தான் என்னுடைய குரு, என்னுடைய தந்தை வழி தாத்தா. நாங்கள்லாம் கும்பகோணம் ஊர், எங்களுடைய சொந்த ஊர். ஸோ நான் ஒரு 13-14 வயசில் இருக்கும் பொழுதே என்னை குளிப்பாட்டிட்டு ஒரு துண்டை கட்டிட்டு திண்ணையில் உட்காந்து வச்சுருவாங்க. எங்கள் தாத்தா ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் பார்ப்பாங்க. சரி. இருந்தாலும் அப்பயே ஒரு கிட்டத்தட்ட குறி சொல்கிற மாதிரி தான். அப்படி தான் என்னுடைய ஜோதிட சொல் வந்தது. ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அறியாமலே வெளியில் வந்தது அப்போ தான். இதை என்னோட தாத்தா கரெக்டாக குறிப்பால் உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டவங்க அதெல்லாம் அவரை கேட்டுட்டு என்னை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செம்மைப்படுத்தினார். அப்போல்லாம் சொல்லும் பொழுது என்ன அப்படின்னாக்கா, இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து கடன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சொல்லும் பொழுது எல்லா உண்மைகளுமே வெளியில் வந்துடும். நம்ம உண்மையை தான் சொல்லணுமே வழி எல்லா உண்மைகளுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி நடக்கும் பொழுது சில பேர்லாம் பயந்துக்கிட்டா ஐயோ அப்படின்ட்ட மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறமாக கொஞ்சம் வயசு ஆக ஆக உள்நாட்டில் நான் வேலை செஞ்ச இடத்துல என்னோடய கொலீக்ஸ்க்கு எனக்கு வேண்டியப்பட்டவங்க இந்த மாதிரிலாம் ஜென்டலாக பார்த்து என்னை நானே ரிஃபைன் பண்ணிட்டேன். அதாவது எவ்வளோ ஒரு தன்மையான ஒரு தாழ்மையோட சொல்லணும் அப்படிங்கிறத நான் கற்றுண்டேன். சற்றேறக்குறைய இன்றைக்கி என்னோடய வயசை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு 40 ஆண்டுகள் ஜோதிடத்தில் அனுபவம், நல்ல அனுபவம் இருக்குது. என்னோடய தாத்தாவும் என்னை ரொம்ப செம்மைப்படுத்தினார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, அவர் ஒரு பெரிய வாத்தியாராக எம்ஏ படிச்சுட்டே இருந்தார். இருந்தாலுமே அவர் என்ன நிறையா இன்னும் சிறப்புப்படுத்தினார் தியரிட்டிக்கலி. இதான் என்னை பற்றின ஒரு அறிமுகம். ஜோதிடம் என்பது அறிவியலா மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்ததா? இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரிக்கான கேள்வி. எப்படின்னா, ஆண்டவன் நம்மளை தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் படைத்தவர். நம்ம மண்டையில் மூளைன்னு ஒன்று வச்சுட்டார். அது எதுக்குன்னா நம்ம சிந்திக்கிறது. ரைட். இந்த ஜோதிடம் அப்படின்னு வரும்பொழுது இது 100% அறிவியல் சார்ந்த, நம்மளுடைய நடப்பு வாழ்க்கை சார்ந்த ஒரு கால்குலேஷன் தான். நம்ம பிறந்த நாள், ஆங்கில தேதினே வச்சுக்கலாமே, பிறந்த நாள் அப்போ இந்த பூமியோட நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி ஏதோ ஒரு இடத்துல தான் ஒரு வருடமும் வரும். ஜூன்னா இங்கே தான் இருக்கும். இந்த பூமியோட பொசிஷனை நாள் மூலமாக நம்ம தீர்மானம் பண்ணிக்கிறோம். அதுக்கும் அப்புறமாக அந்த டைம், அந்த பூமியோட எந்த போர்ஷன் சூரியனை பார்த்து இருந்தது, அந்த குழந்தை பிறக்கும் பொழுது எந்த இடத்துல பூமியில் இருந்தது, இந்த 2 ஃபேக்டரையும் நம்ம இன்டர்செக்ட் பண்ணும் பொழுது கிராஃபில் எக்ஸ் ஒய் அந்த 2 புள்ளியும் சேர்க்குற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடைக்கிறது. இது அறிவியல் பூர்வமான உண்மை. இதை தான் நம்ம லக்னம்னு எடுத்துக்கிறோம். அந்த லக்னம் உடல், லாஞ்சிவிட்டி, உடல் ஜென்ரலான அமைப்பு, எலும்போட தன்மை, அவரோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு, இதெல்லாம் பற்றி பேசும். சரி. இதுக்கு இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. சரி.
அது வந்து நம்மளோட பூமியோட துணைக்கிரகம் சந்திரன். அந்த சந்திரனை வந்து நம்மளுடைய மனஸ்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மனிதன் அப்படின்னு இருந்தால் ஐம்புலன்களும் வேலை செய்யலைன்னா கூட அதில் ஏதாவது ஒரு புலனாவது வேலை செஞ்சால்தான் அவன் உயிரோடு உள்ளவன். ஐம்புலன்களுமே வேலை இல்லைனாக்கா சமம், அவ்வளோதான். ஸோ அந்த ஏதோ ஐம்புலன்களினாலோ 4 புலன்களினாலோ அந்த உணர்ந்து அறிந்து கொள்வதை கிரகித்து வைப்பது மனது. ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்பிக்கையா அறிவியலான்னா அறிவியலால் கணக்கிடப்பட்ட கணக்கின் மேல் வரும் நம்பிக்கை ரெண்டுமே சேர்ந்துதான் இருக்கு. ஆனால் ஒரு ஜோதிட கூற்று 100க்கு 100% உண்மை. அதை மறுக்கவோ மாற்றவோ முடியவே முடியாது. லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே நமக்கு முன்னால் பிறந்த மகாத்மாக்கள் ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்ச ஒரு சாஸ்திரம், சூத்திரம், முறை எல்லாம். ஆனால் ஜோதிடர் எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தை துல்லியமாக பார்த்து பலன் சொல்ல முடியுமாங்கிறது வந்து அந்த ஜோதிஷனை பற்றிய விஷயம். நான் அந்த ஜோதிஷனை பற்றி நான் உள்ள போகல. ஆனால் ஜோதிடம் கேட்பவர்கள் தன் மேலே முதல்ல நம்பிக்கை வச்சு ஜோசியம் கேட்க போகணும். தனக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தால்தான் ஜோதிடர்கிட்ட போகணும். சும்மாவது ஒரு ஜோதிடர் வந்து நல்லா அக்யூரேட்டாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நான் எங்கே இருப்பேன் சொல்லுங்க, அந்த மாதிரி கேட்பதெல்லாம் ஜோதிடத்தால் விடை சொல்ல முடியாத ஒரு விஷயம் நம்மளுடைய மனுஷன் மூளை இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வியோட சாராம்சத்துக்கு என்னுடைய பதில் அஸ் எ நட்ஷல், இது அறிவியல் பூர்வமாக மனக்கணக்காக அந்த காலத்தில் செய்த விஷயங்களை இந்த காலத்தில் வந்து நம்ம பஞ்சாங்கத்தை வச்சு பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் மூலமாகவே ஒரு செகண்டில் இந்த ஜாதகத்தை கணிச்சிடுறோம். கணித்த ஜாதகத்திலிருந்து பலன்களை பார்த்து கிரக உச்ச நீச்ச ஸ்தானங்கள், சேர்க்கை, பல யோகங்கள், பல தோஷங்கள், நடக்கின்ற கோச்சாரங்கள், இது எல்லாத்தையும் வச்சு சொல்லணும். அதுதான் உண்மையான ஒரு ஜோதிடனுக்கும் ஜாதகஸ்தனுக்கும் இடையில் நடக்கும் பரிமாற்றம். இது அறிவியல் நம்புற வரைக்கும் நடக்கும். நம்பாமல் சோதனை பண்ணோம்னாக்கா அது பார்க்குறதே வேஸ்ட். சரி.